அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, பகிர்தலே இன்றைய பணி. யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 6, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 15 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். இயேசு செய்த அரும் அடையாளம் பல்கலாகத்தான் இருக்க வேண்டும் என்றில்லை, பகிர்தலாகவும் இருக்கலாம். இன்னும் இத்தகைய பார்வையில் தவறில்லை என்பது மட்டுமல்ல, இது நமக்கு ஒரு நல்ல பாடமாகவும் அமையலாம். இயேசு தம் வல்லமையால் அப்பங்களை பலுக செய்து மக்களுக்கு அளிக்கும் செயலை நாம் போற்றத்தான் முடியும். அதற்காக இறைவனுக்கு புகழ் பாடத்தான் முடியும். சாதாரண மனிதர்கள் நாம் அவ்வாறு செய்ய முடியாது. மாறாக இயேசு உணவு பதுக்கி வைத்திருந்த மக்களை தூண்டி அவர்கள் கல் மனத்தை கரைத்து தங்களிடம் உள்ளதை மற்றவரோடு பகிர்ந்து உண்ண செய்யும் செயலை நாம் செய்ய முடியும். அது நமக்கு ஒரு முன்மாதிரி. இயேசுவின் செயல் நமக்கு ஒரு படிப்பினை ஆகிறது. இன்றைய உலகின் பிரச்சினை பற்றாக்குறை அல்ல, பகிராக்குறையே. இறைவன் தாம் படைத்த மக்களுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் ஆக்கி தந்துள்ளார். ஆனால் அவை நியாயமாக பகிரப்படவில்லை. ஒரு சில தனிநபர்களும் குழுக்களும் நாடுகளும் இறைவன் எல்லா மனிதருக்கும் என்று கொடுத்த பொருட்களை தங்களுக்கென்று எடுத்து வைத்திருக்கின்றன, பதுக்கி வைத்திருக்கின்றன. இந்நிலை மாற வேண்டும். எல்லாருக்கும் என்று படைக்கப்பட்ட பொருட்கள் எல்லோருக்கும் போய் சேர வேண்டும். பதுக்கி வைக்கப்பட்ட பொருட்கள் பகிரப்பட வேண்டும். இதை செய்வது இயேசுவின் சீடரின் பணி. அன்று இயேசு மக்களை பகிர வைத்தது போல இன்று மக்கள் பகிர தூண்டப்பட வேண்டும். அதற்கான வழிமுறைகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். நிர்பந்தம் தேவையானால் அதுவும் செய்யப்பட வேண்டும். மக்களுடைய பற்றாக்குறை, வறுமை நீங்க வேண்டும். இவற்றை நீக்க கடவுளிடம் ஜெபித்தால் மட்டும் போதாது. வறுமைக்கும் பற்றாக்குறைக்கும் காரணம் கடவுள் அல்ல, நாமே தான். எனவே நாம் தான் அவற்றை போக்க செயல்பட வேண்டும். அதற்கு இயேசு சிறந்த முன்மாதிரி காட்டி சென்றுள்ளார். அன்பார்ந்தவர்களே, இயேசு அப்பங்களை பலுக செய்கிற புதுமையில் ஒரு சிறுவனின் செயல் பாராட்டுதற்குரியதாக இருக்கிறது. ஒட்டுமொத்த மக்கள் கூட்டத்திற்கும் அவனிடத்தில் இருந்த குறைந்த அப்பங்கள் போதாதுதான். ஆனால் அவன் கொண்டு வந்த உணவுதான் அனைவருக்கும் பகிர்ந்து வழங்கப்பட்டது. ஒருவேளை அந்த சிறுவன் அங்கே இல்லாமல் இருந்திருந்தால் வரலாற்றில் ஒரு புதுமை நடைபெறாமல் போயிருக்கலாம். இந்த புதுமை நமக்கு அருமையான செய்தியும் தருகிறது. நம்மிடம் இருப்பதை கடவுளிடம் நாம் கொண்டு வர வேண்டும். ஒருவேளை அது குறைவானதாக இருக்கலாம். ஆனால் நல்ல மனதோடு நாம் கடவுளிடத்தில் கொண்டு வருகிற போது கடவுள் அவற்றை பலுகச் செய்து ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு புதுமைகள் நடக்காமல் இருப்பதற்கு இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். நம்மிடம் இருப்பதை நாம் மட்டும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணங்கள் மக்கள் நடுவில் பெருகிவிட்டது. அந்த சிறுவனும் இதேபோல் நினைத்திருந்தால் அங்கிருந்த மக்கள் கூட்டம் தங்களது பசியை போக்கியிருக்க முடியாது. அந்த சிறுவனின் பரந்துபட்ட உள்ளம் இருப்பதை கடவுளிடம் கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணம், இழப்பதில் மகிழ்ச்சி என்கிற சிந்தனை மிக பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது. நமது வாழ்விலும் நாம் கடவுளுக்கு கொடுப்பதற்கு தாராள உள்ளத்தை பெற வேண்டும். எவ்வளவு கொடுக்கிறோம் என்பதல்ல, மாறாக எத்தகைய உள்ளத்தோடு நாம் கொடுக்கிறோம் என்பதுதான். கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது அந்த நேர்மையான உள்ளத்தை, திறந்த உள்ளத்தை, பரந்துபட்ட உள்ளத்தை கடவுளிடம் கேட்போம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். இயல்பாக என்னிடம் பகிர்தல் மனநிலை உள்ளதா? பிறரின் தேவைகளை புரிந்து கொண்டு உதவி செய்கின்றேனா? எந்த ஒரு நல்ல செயல்களையும் செய்ய காலதாமதமில்லாமல் முயற்சி செய்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, எங்களிடம் இயல்பாக பகிர்தல் மனநிலை ஏற்படவும், பிறரின் தேவைகளை புரிந்து கொண்டு உதவி செய்யவும், எந்த ஒரு நல்ல செயலையும் செய்ய காலதாமதமில்லாமல் முயற்சி செய்யவும் வரம் தாரும். ஆமீன்.